ஹாய் வியூவர்ஸ், இது ஜெஸி ரைஸ். நான் ஜெசிகா வினோலியா. இந்த சேனல் என்னுடைய சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ கிளிப்ஸ் சம்மந்தமான உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. இன்றைக்கி நாம் இந்த கிளிப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், நீங்கள் ரிட்டையர் ஆனீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னு கேட்டேன். உங்களுக்கு செய்கிறதுக்கு வேலையே இருக்காது, அப்போனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. இன்னொருத்தர் ரிட்டையர்டான ஒரு பெண்மணி, அவங்க ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு அவங்களுக்கு நிறைய சாரீஸ் வந்தது, பட்டு சாரியெல்லாம் நிறைய வந்தது. அடுத்தாப்பில் நான் அவங்கள பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு 2 மருமகள்கள் இல்லையா, நான் அவங்க எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்டேன், அதை இனிமேல் நான் அதை வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டாங்க. நான் கேட்டேன், ஏன் நீங்கள் இனிமேல் சாரி கட்ட மாட்டிங்களா அப்படின்னு. கட்டுவேன், ஆனால் ரிட்டையர் ஆகிட்டேன், இனிமேல் நமக்கு என்ன கிடக்கு லைஃப்பில் அப்படின்னு கேட்டாங்க. ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வேலையிலேருந்து கிடைக்கிற ஓய்வு இல்லையா. நம்ம வாழ்க்கையை அதோட முடிஞ்சு போதா? ஆண்டவர் அப்படியே சொன்னார் இல்லையே. நாம் உயிரோடு தான் இருக்கோம், இன்னும் ஆக்டிவாக இருக்கோம். நமக்குன்னு சில கடமைகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு ரிட்டையர்மெண்ட் எப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம முழுசும் தலைகீழ மாற்றி போட்டு ஓரமாக உட்கார வைக்கும், அதை கொஞ்சம் யோசிங்க. இப்போ இதை பார்க்குறதுல நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ரெடியாக இருப்பீங்க, அல்லது ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருப்பீங்க. எனக்கும் வயசாகிடுச்சு, இனிமேல் என்னால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, நான் எதுக்கு இதெல்லாம் கேட்கணும், நான் எதுக்கு இதெல்லாம் வச்சு உபயோகிக்கணும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. சாகிற வரைக்கும் நாம் வாழத்தான் போகிறோம், அதை மறந்துடாதீங்க. வாழ்கிறதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை இங்கே அனுப்பி இருக்கிறார். சாகிற நிமிஷம் வரைக்கும் நாம் ஏதோ ஒரு விதத்தில் வாழப்போகிறோம். அப்படியானால் அந்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு உபயோகமாக வாழ வேண்டும். வாழுகிற கடைசி நிமிஷம் வரைக்கும் சந்தோஷமாக வாழணும். இதைத்தானே நாம் ரெடியாகணும். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்ம ரிட்டையர்ட் ஆகிறதுங்கிறது வாழ்க்கையின் இன்னொரு பகுதிக்கு நம்மை நகர்த்தி கொண்டு போகிறது. அதே சமயம் அத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போவது இல்லை. அந்த பெண்மணி சொன்ன மாதிரி, இனிமேல் எனக்கு நல்ல சேலையெல்லாம் எதுக்கு அப்படின்னாக்கா, அடுத்தாப்பில் நீங்கள் கல்யாண காட்சிக்கு போக மாட்டிங்களா? அல்லது நீங்களே இஷ்டப்பட்டு ஒரு அழகான சேலையை கட்டிட்டு இருக்கிறதுங்கிறது தப்பா? அது ஒரு குறையா? ரிட்டையர்ட் ஆனால் அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு இங்கே போட்டிருக்காங்களா? இல்லை. இதெல்லாம் நாமளே நமக்கு நினைத்து கொள்ளுகிற அல்லது சொல்லிக் கொள்ளுகிற அர்த்தமற்ற விதிகள். ஒருவேளை சமூகம் பாரு அவங்க எப்படி போகிறாங்கன்னு, ரிட்டையர்ட் ஆகிடுச்சு ஆனால் பார்த்தா அப்படியே தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்களா? அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? உங்கள் வாழ்க்கை உங்களோடது. அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு நம்ம பார்க்குறோமா? இல்லையே, அது நம்ம வேலை இல்லை இல்லையா. உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் காலத்தில் நீங்கள் என்ன செஞ்சால் சந்தோஷமாக இருக்க முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் உதவியாக இருங்க, உங்களுடைய சொந்தங்களுக்கு உதவியாக இருங்க, அல்லது முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு உதவி செய்யுங்க. என்னென்ன செஞ்சால் நீங்கள் ஆக்டிவாக இருக்க முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் க்ளீனாக பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போனார். போயிட்டு சொன்னார், எந்தெந்த பிள்ளைங்கள் இந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்காங்களோ அவங்களையெல்லாம் என் வீட்டுக்கு அனுப்புங்க, சாயங்காலம் ஃப்ரீ டியூஷன் எடுக்கிறேன்னு சொன்னார். 1 மாதம் 2 மாதத்தில் அவர்கிட்ட அவ்வளவு கூட்டம், அவ்வளோ சின்ன பிள்ளைங்க, அவ்வளோ பெரிய உட்கார வச்சு அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாரு. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டேன்னு சொல்லி வீட்டோட உட்காந்துடல, ஓஞ்சி போய் உட்காந்துடல இல்லையா. இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. திருச்சபைக்காக வேலை செய்கிற ஒருவரை எனக்கு தெரியும். அவர் சொன்னார், நான் ரிட்டையர்ட் ஆனதுமே என்னுடைய லைஃப் இனிமேல் என்னோட திருச்சபைக்கு தானே நான் முடிவு பண்ணிட்டேம்மா. திருச்சபை நன்மைக்காக நான் என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னார். அதுபோல் திருச்சபைக்கான வேலைகளை அவர் வாலண்டியராக போய் செய்யவும் செஞ்சார். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எத்தனையோ வேலைகளை வைத்திருப்பார், அதை மறந்துடாதீங்க.
நாம் ஆண்டவரோட பேசுகிறதன் வழியா, அவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்கிறதன் வழியா நமக்கான திட்டங்கள் என்னங்கிறத அவர் நமக்கு சொல்லுவார். கண்டிப்பாக வெளிப்படுத்துவார். யார் வழியாவாது, எதன் வழியாவாது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு உபயோகமாக, உங்களுக்கும் உபயோகமாக, கடைசி நிமிஷம் வரை, மரணம் நமக்கு வருகிற வரையில் வாழ்ந்திருப்போம். சந்தோஷமாக வாழ்ந்திருப்போம். சமாதானமாக வாழ்ந்திருப்போம். பிறருக்கு உபயோகமாக வாழ்ந்திருப்போம். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற திட்டம். மறந்துடாதீங்க. நீங்கள் ஒரு வேலையிலேருந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்கீங்க, வாழ்க்கையிலேருந்து ரிட்டையர்ட் ஆகலை இல்லையா? சந்தோஷமாக வாழ்ந்துருங்க. மறக்காமல் இந்த ஜெசி ரைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. சைனிங் ஆஃப் வினோலியா. திஸ் இஸ் ஜெசி ரைஸ்.